மக்களே, கனடால 2 நாளா நல்ல எக்ஸ்ட்ரீம் கோல்டா வந்து போயிட்டு, இன்னைக்கு கொஞ்சம் வெதர் நல்லா இருக்குன்றதுனால பாப்பாங்கள இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பியிருந்தேன். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், டின்னருக்கும் சேர்த்து சூப்பரான சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு சன்னா மசாலா வந்து நான் செஞ்சிருந்தேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சூடானதும், வெங்காயம் 2 வெங்காயம், 2 தக்காளி, அது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணி, வேக வச்ச மூக்கடலையிலேருந்து நான் கருப்பு மூக்கடலை போட்டு சேர்த்து வேக வச்சிருந்தேன். அதனால தான் இந்த கலரில இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதை வந்து ஒரு பிளெண்டர் ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இந்த 4 ஐட்டம் மட்டும் போட்டு அது கூடவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் கூட கொஞ்சம் தண்ணியும் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கணும்னுட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போக போக சுண்டிடும். ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு நான் இன்றைக்கி கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூனும், அது கூடவே வந்து வீட்லேயே நான் இந்தியாவிலேருந்து அரைச்சி கொண்டு வந்த சில்லி காஞ்ச மிளகாவும் அது கூட கொரியாண்டரும் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருந்தேன். அந்த பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது இல்லைனா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு, உப்பு ஏற்கனவே வந்து மூக்கடலையில் வேக வச்சுருப்போம். அதுக்கு தேவையான உப்பு வந்து பார்த்துட்டு கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்தா நம்மளுக்கு சன்னா மசாலா வந்து நல்லா அந்த கிரேவி கொதிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வேக வச்ச மூக்கடலை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ வந்து கஸ்தூரி மேத்தியை மேலே கொஞ்சமாக தூவி விட்டுட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தட்டு போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அதுலேருந்து எண்ணெய்லாம் திரிஞ்சு மேலே வந்திருக்கும், நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீம், இல்லைனா வந்து பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த சன்னா மசாலாவுக்கு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் வந்து கொடுக்கும். அதுக்காக தான் ஆட் பண்ணுறது. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி தான். நாளைக்கு பார்ப்போம். பாய்.